ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்றைக்கு இந்த அரங்கம் முழுவதுமா பெண்கள் நிறையக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதுனா அது முழுக்க முழுக்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்களால் தான். இன்றைக்கு பெண்களுக்கு சமம் உரிமை, பெண்களுக்கு சொத்தில் பாதி, கண்ணொளி திட்டம், சுய உதவிக்குழுக்கான வாய்ப்புகள், இப்படி பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக பிரத்யேகமாக திட்டங்களை கொண்டு வந்து ஆணுக்கு நிகராக பெண்களும் இருக்க வேண்டும் என்ற புள்ளியை இட்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா. அவரின் வழியில் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்களும் ஆட்சியில் இருந்த பொழுது கடந்த 5 ஆண்டு காலங்களாக பெண்களுக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினார். ஒரு சொல்லை செயலாக்குவது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் சொன்னதையும் செய்தார், சொல்லாததையும் கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் செய்தார்கள். இன்றைக்கு ராஜாக்கா பேசும்போது சொன்னாங்க, நீங்க என்ன மாதிரி அரசாங்கம் நடத்துறீங்க அப்படின்ட்டுன்னு. இன்னைக்கு அரசை ஆளக்கூடியவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை அவங்க மேனிஃபெஸ்டோல கொடுத்துருந்தாங்க. ஆனா கொடுத்தது எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் தான். மீண்டும் சொல்றேன், நீங்க கட் காப்பி பேஸ்ட் அடிச்சுதான் பண்றீங்க. அதே போல ராஜாக்கா பேசும்போது குறிப்பிட்டு இருந்தாங்க, அவர் கண்ணாடியை பார்த்து ஸ்கிரிப்ட் படிப்பாங்க. பொதுவாகவே இந்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அவங்க சினி ஃபீல்டில் நடிக்க போனாலோ, இல்லை சின்ன ஒரு ட்ராமா பண்ண போனாலோ, இல்லை டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போனாலோ அவங்க கண்ணாடி முன்னாடி தான் பர்ஃபார்ம் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, உடம்பு பாவனை எப்படி இருக்குது, வெளிப்படையாக எப்படி அதை நம்ம பண்ணுறோம், அது ரிசீவ் ஆகிறவங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகும், இப்படி எல்லாமே கண்ணாடி முன்னாடி நின்று தான் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் இவரும் ஒரு காலத்தில் டான்ஸ் வராதுன்ற காலகட்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு சட்டசபையில் எப்படி பேசுறதுன்ட்டு கண்ணாடி முன்னாடி ஸ்கிரிப்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு பல. கடந்த சட்டசபையில் நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் கேள்வி வைக்கும் பொழுது எந்த கேள்விக்கும் அந்த இடத்துல பதில் சொல்லலை. நோட் பண்றாரு, ஒவ்வொரு பாயிண்டா நோட் வச்சு நோட் பண்றாரு. எல்லாருமே அதை நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. நோட் பண்ணிட்டு அந்த இடத்துல எல்லாருமே இதற்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, எதில் இருக்கவர்கள் பேசக்கூடியவர்களை நோட் பண்ணி அதுக்கு என்ன விடை அடைக்கணும் அப்படின்ட்டு பாயிண்ட் மறந்துக்கூடாது, ஹிண்ட் மாதிரி வச்சு நோட் பண்ணிட்டு பதில் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, மொத்தமா நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. பணியூர் போயிட்டு அதுக்கு பின்ன அவங்க பிஏ கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் ChatGPT போட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதில அப்டேட் ட்விட்ல போட்டுருங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ChatGPT, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஆட்சி தான் நடைபெறுகிறது. பொதுமக்களின் நலனுக்காகவோ, பொதுமக்களின் எதிர்காலத்துக்காகவோ, இல்லை பொதுமக்களின் முன்னேற்றத்துக்காகவோ, அடுத்த தலைமுறையினோட எதிர்காலத்துக்காகவோ எந்த ஒரு ஆட்சியும் நடைபெறல. இன்னைக்கு ஜென்சி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எந்த வகையில் அவர்களுக்கு வாக்களித்தார்கள்னு தெரியல. இந்த தலைமுறையினுக்கு தெரிவிக்கிறேன், அடுத்து ஜென் ஆல்பா, ஜென் பீட்டாலாம் வர இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்ல எதிர்காலம் வரணும்னா நீங்க எந்த மாதிரி கொள்கைகளை கடைபிடிக்கிறீங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியமா இருக்குது. இன்றைக்கு நீங்க ரீல்ஸ் போட்டு போயிடலாம், நாளை பின்ன உங்க ஃபியூச்சர் என்ன, உங்க ஃபியூச்சருக்கே கேள்விக்குறி. நான் இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்றவங்களுக்கே சொல்றேன், உங்க ஃபியூச்சருக்கே என்ன இருக்கு, இங்க என்ன எதிர்காலம் இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொன்றுத்துக்காகவும் நீட் போராட்டமா இருக்கட்டும், இந்தி எதிர்ப்பா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே திமுக தான் எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்காக. வேற யாருக்கும் இந்த தைரியம் இது வரைக்கும் வந்தது கிடையாது. எல்லாருமே யோசிப்பாங்க, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்தா நம்மளுக்கு வர வேண்டிய கிராண்ட்ஸ் வராத போயிடும், நம்மளுக்கு வர வேண்டிய நிதி வராத போயிடும். ஆனா நீங்க நிதி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்க தமிழ்நாட்டை எல்லா மாநிலத்தோட தலை நோக்கி நிக்க வைக்குவோன்ற வகையில கடந்த 5 ஆண்டு ஆட்சியை நம்முடைய இன்றைய கழக தலைவர்கள் வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தற்கொலைகள் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே கோபம் வருது. அதை வேற மாதிரி மாத்தி விடுறாங்க. ஓட்டு போட்ட மக்களை தற்கூரிகள் சொல்றாங்கன்னு. ஓட்டு போட்ட மக்களை நாங்க தற்கூரிகள் சொல்லல. ஓட்டு போட்ட மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. தற்கொலை தனமா நடந்துக்காம பொறுப்போடு நடந்துக்காங்கன்னு தான் நாங்க எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றோம்.
அதை நீங்க மாத்தி சொல்றது எந்த வகையிலுமே சரி இருக்காது. இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் திமுக என்றுமே திமுக தான், கருப்பு சிவப்பு கொடி என்றுமே கருப்பு சிவப்பு கொடி தான், சுயமரியாதை என்பது என்றுமே சுயமரியாதையோடு தான் நாம் அனைவருமே செயல்படுவோம் என்ற வகையில் நாம் அனைவருமே தொடர்ந்து கழகத்துக்காகவும் கழக கொள்கைக்காகவும் நாம் போராடுவோம். அந்த வகையில இன்றைக்கு பெண்களுக்கு என்றாலே பொதுவாகவே ஒரு பெண் என்றால் வெள்ளையா இருக்கணும், இல்ல மாநிறமா இருந்தா கூட கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கணும் அப்படின்வாங்க, நீளமான கூந்தல் இருக்கணும் அப்படின்வாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், இல்ல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி. ஆனா இது எதுவுமே பெண்களுக்கான அழகு கிடையாது. ஒரு பெண்ணுக்கு அழகு இருந்தாலே சுயமரியாதை தான். அந்த சுயமரியாதையை உருவாக்கி தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம ஒரு சின்ன அங்கீகாரமா இருந்தா கூட அதை நம்ம பெருமையா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சொல்லணும். அந்த வகையில இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் என்றுமே நம்ம கருப்பு சிவப்பு தான் என்ற வகையில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்காக நன்றினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.